ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ரீவள்ளி செட்டிநாடு அடுப்படியில் இங்கே வாங்க. இன்னைக்கு ஒரு சீக்கிரட்டான ரெசிபி மசாலா செய்ய போகிறோம். அதுவும் அந்த சீக்கிரட்டான ரெசிபி மசாலா உங்களுக்கு நேர்லேயே காட்ட போகிறோம். அந்த சீக்கிரட் ரெசிபி மசாலாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக் பொடி மசாலா, முட்டை பொடி மசாலா. வாங்க ஆரம்பிக்கலாம். முட்டை பொடி மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வறுத்து எடுத்து பொடி பண்ண போறோம். முட்டை மசாலா செய்வதற்கு இண்டாலிய சட்டியை வைக்கிறோம். மிளகு எல்லாத்தையும் சூடு வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும், கருகாம மெதுவா வறுத்துக்கணும். இது வந்து அலுமினிய சட்டிலையும் வறுக்கலாம், நம்ம சாதாரண இருப்பு சட்டிலையும் வறுக்கலாம். வறுத்து இந்த பேப்பர்ல வேர்வை தட்டுல கொட்டலாம், வேர்வை தண்ணி இருக்கும், அதனால பேப்பர்ல கொட்டிட்டா வேர்வை இல்லாம நமக்கு சீக்கிரம் ஆறிடும். உடனே நம்ம வறுக்கிறதுக்கும் அது அரைக்கிறதுக்கும் வறுத்து அரைக்கிறதுக்கு கருகாம சூடு வர்ற அளவுக்கு வறுக்கணும். இந்த சட்டி இண்டாலி சட்டி கொஞ்சம் சூடு வந்து அதுக்கப்புறம் தான் மிளகு சூடு வரும். கை பொறுக்காத சூடா இருந்தா போதும். இது கனமான சட்டி, அதனால கொஞ்சம் தீ சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வறுக்கணும். கருகாம கை பொறுக்காத சூடா இருந்தா நம்ம போட்டுடலாம். இதை வறுத்து இந்த முட்டை மசாலா கொட்டிட்டா 6 மாசத்துக்கு இது நல்லா இருக்கும். இந்த சூடு வந்துருச்சு, எடுத்து கொட்டிடுவோம். கொட்டினா வேர்வை ஆறிடும் பேப்பர்ல இருந்தா. தாம்பாளத்துல இதுல சில்லர்ல கொட்டினா கொஞ்சம் சிலு சிலுன்னு வேர்வை தண்ணி மட்டுக்குது. ஜீரகம் வந்து நல்லா பொரியிற அளவுக்கு பொரியணும். சீரகம், சோம்பு பொரியணும். மிளகு வாசம் வந்தா போதும். சீரகம் வந்து வெடிச்சு பொரியிறது, கருகாம பொரியிற அளவுக்கு பண்ணணும் பொறுமையா. நம்மகிட்ட முட்டை மசாலா கிடைக்கும், இட்லி பொடி கிடைக்கும், நம்ம தேங்குழல் முறுக்கும் செய்யறோம், மாவுருண்டை செய்யறோம், மணக்குழம் செய்யறோம். அதை விட ஆர்டர் பண்ணீங்கன்னா அப்பப்போ உடனே முதல் நாள் பண்ணீங்கன்னா வெள்ளை பணியாரம், கருப்பட்டி பணியாரம். சீரகம் இப்போ பொரிஞ்சிருச்சு, கருகாம வாசமும் வந்துருச்சு. நல்லா வாசம் அளவுக்கு செஞ்சாதான் அந்த முட்டை மசாலா வந்து நல்லா வாசமா இருக்கும். முட்டை பொடி இதையும் கொட்டிடும். ஒண்ணு மேல ஒன்னா கொட்டக்கூடாது, கொஞ்சம் ஆறணும்னு இது ஆறிடுச்சு. கொட்டிடு. இந்த மிளகு கொட்டி இந்த பேப்பர்ல கொட்டினா சுத்தமா ஆறிடுச்சு. ஆறினோன்னு தான் இதை ஒண்ணு மேல ஒன்னா சூடா இருக்கிற கொட்ட வேண்டாம், ஆறினோன்னு கொட்டலாம். இந்த கொட்டியாச்சு. சோம்பு வறுக்கிறோம், மிளகு ஜீரகம் வறுத்து இந்த சோம்பை போட்டு வறுத்துருவோம். மிளகு சீரகத்துக்கு பெப்பர்னு சொல்லுவோம் மசாலான்னு. கொஞ்சம் சோம்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதில் 3 விதமான சோம்பு இருக்குது, சாயத்தில் பார்த்து வாங்கணும். 3 ரேட்டில் இருக்குது. சோம்பு வறுத்தாச்சுங்க. இதான் மிளகு ஜீரகம் சோம்பு. சோம்பு வந்து டேஸ்ட் கொடுக்குது, வறுத்தாச்சு. இப்போ மிளகாய் வறுக்க போகிறோம். மிளகு சீரகம் சோம்பு அதோட இந்த மிளகாய் எல்லாம் அது போட்டாதான் இந்த முட்டை மசாலான்னு டேஸ்ட் கொடுக்கும். கருகாம லைட்டா சூடு வர்றதுக்கு வறுத்து நம்ம மிக்சியில தான் அரைக்க போறோம். இது வந்து மிஷின்ல போய் அரைக்கலாம், நல்ல நைஸா வரும். ஆனா மிஷின்லே ஒட்டிக்கிட்டுரும், அதனால மிக்சியில கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு எடுத்து கொட்டிடலாம். உப்பு, இது மிளகா வந்து வெம்மிளகா அடிக்காம இருக்கும்.
காரம் வராது, பச்சை வாசம் அடிக்காது. அதனால இந்த மிளகாயோட உப்பை கொட்டி கொஞ்சம் வறுத்துக்கணும். உப்பு வந்து சும்மா போட்டா அது நீர்ச்சத்தோட இருக்கும், சீக்கிரம் இந்த பொடி கெட்டு போயிடும். கொஞ்சம் அந்த பொடி வந்து நைஸா கொலப்பு கொடுக்கறதுக்கு பொட்டுக்கல்ல கொழுப்பு சத்து. அதனால இந்த முட்டை மசாலா போடுறதுக்காண்டி கொஞ்சம் வெறும் காரமா இருக்கும். மிளகு மிளகாய் எல்லாம் உடம்புக்கு நல்லது, கொழுப்பு சத்து. ஏன்னா இப்ப வந்து பிள்ளைங்கெல்லாம் எல்லாருமே இப்ப முட்டை தான் விரும்பி சாப்பிடுறாங்க, ஆஃப் ஆயிலு ஃபுல் ஆயிலு. அதனால இந்த பொடி எல்லாமே கலந்து முட்டையில போடுறது. பொட்டுக்கல்லையே வறுத்தாச்சு. இப்ப அடுப்ப சிம்ல இருக்குது. இது வந்து கொழுப்பு சத்து, இது குழந்தைங்களுக்கு நல்லது. முட்டை அவிச்ச முட்டைக்கும் இந்த முட்டை மசாலா போடலாம், டேஸ்ட்டுக்காண்டி தான். இப்போ இது வந்து நாங்கள் மஞ்சள், வரலி மஞ்சள் வாங்கி இடித்து நச்சு தான் வறுத்து அரைப்போம் மிக்சியில். இப்போ வந்து இந்த தூளையே வீட்டில் மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த தூளையே இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இந்த சூட்டில் போட்டால் வச்சுக்கலாம், சூட்டோட போட்டால் அது மஞ்சள் தூள்லாம் கருகிரும். அதனால இந்த பொட்டுக்கல்ல இருக்கிற சூட்டில் அதை போட்டுரும். சூட்டு மேலே இருந்தால் மஞ்சத்தூள். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சட்டி வந்து இண்டாலிய சட்டினால கொஞ்சம் சூடு இருக்கும், அதனால மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை வாசம் போடுறதுக்கு இதை வறுத்துட்டு நம்ம இதில் போடுறோம். ஒன்றா கலவை சேர்ந்தாதான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு சூடு பண்ணிக்கிறோம். இதில் சீரகம், சோம்பு, மிளகாய், உப்பு, கொஞ்சம் அந்த சேர்த்து கொடுக்கறதுக்காண்டி பொட்டுக்கல்லை போட்டுக்கிறோம். குறப்பா இருக்கும், அதை சேர்த்த மாதிரி சேர்த்து கலவை கொடுக்கறதுக்கு பொட்டுக்கல்லை. இது முட்டை மசாலா, இதை அரைச்சு முட்டைக்கு போட்டுக்கலாம். அவிச்ச முட்டை, ஆஃப் ஆயில் ஃபுல் ஆயிலும் போடலாம். உருளைக்கிழங்கு எண்ணெய் ஊற்றி மெல்லிசா லேசா நறுக்கிட்டு உருளைக்கிழங்கும் பொரியலுக்கும் இந்த தூள் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் கொட்டி அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறப்பா அரைக்கணும். ரவை மாதிரி இருக்கணும் நைஸா. நம்ம சூடேறாம விட்டு விட்டு அரைக்கணும். நம்ம பொடி அப்படி தூவி அது மென்று சாப்பிட்றதுல தான் டேஸ்ட் இருக்குது. நைஸாக போயிடுச்சுன்னா, மைதா மாவு மாதிரி போச்சுன்னா நல்லா இருக்காது. மிக்சியில் அரைச்சி இந்த கொட்டி கலவை நல்லா சேர்மானம் சேர்க்குறோம். சேர்த்து கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் அதை விடணும். விட்டுட்டா நம்ம வந்து அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து முட்டைக்கு பொரியலுக்கு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சரியா? ஆஃப் ஆயிலும் போடுவோம், ஃபுல் ஆயிலும் போடலாம். முட்டையை போட்டாச்சு. இந்த முட்டை மசால் தூளை இப்படி தூவி இப்போ நம்ம போட்ட முட்டை மசாலா பொடி, முட்டை ஆஃப் ஆயில் போட்டாச்சு. இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்படியே சுருட்டி ஒரே வாயில சூப்பர் டேஸ்டா இருக்கு, ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு.